குர்ஆனில் வந்திருக்கக்கூடிய துஆக்கள். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا ربنا تقبل منا إنك أنت السميع العليم. சுப்ஹானல்லாஹ். குர்ஆனில் ரப்பனா ரப்பனா ரப்பனான்னு சொல்லி இன்னொரு துஆக்கள் இருக்கிறது. இந்த துஆக்கள் எல்லாம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், எங்களுக்கு விளங்குவதற்காக வேண்டி எங்களுடைய உஸ்தாதுமார்கள் சொன்ன விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஒரு முதிய மனிதர், ஒரு வயசாலி மனிதர் ஒரு ஆஃபீஸுக்கு போனார். உதாரணமாக வச்சுக்கோங்க, முன்சிபலுக்கு போனார். இங்கே போனால் அவர் போய்த்து எப்படியோ நேரே போனார் அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரியினுடைய ஆஃபீஸுக்கு. நேரே யாரையுமே சந்திக்கல, நேரே போய்த்து அவரை சந்தித்து சொன்னார், மகன் உட்கார்ந்துருக்கிறவரை பார்த்து மகான்னு தான் சொன்னார், என்ற மகனே. அவருக்கும் அன்பு வந்துட்டுது. வந்தவர் சேருண்டவும் இல்லை, வந்தவர் மேயர் என்று சொல்லவும் இல்லை, நேரடியாக மகனேன்றார். இறக்கம் வந்துட்டுது. வயசாலி மனிதர். என்னத்துக்கு வந்தீங்க என்று கேட்டதுமே அவர் சொன்னார், இல்லை வீட்டில் லைட் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனையை சொன்னார். அப்படியா, சின்ன விஷயந்தானே, இதை செஞ்சிடுவோமே, பிரச்சனை இல்லையே, நீங்கள் ஒரு கடிதம் எழுதித்தாங்கன்னு சொன்னார். அந்த வயசாலி மனுஷர் சொன்னார், கடிதம் எழுதி தரவா? நான் எழுத படிக்க தெரிஞ்சால் அல்ல, நான் ஒரு சாதாரண மனிதர், எழுதுறதுக்கு வாசிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது, அதை நீங்களே எழுதித்தாங்களே என்று நீங்களே எழுதி போடுங்கன்னு சொல்லி அந்த வயசாலி மனிதர் சொன்னார். அப்போ அந்த மேயர், அந்த உயர் அதிகாரி ஒரு பேப்பர் எடுத்து ஒரு கடிதம் எழுதுகிறாரு. யாருக்கு அட்ரஸ் பண்ணுறாரு? அவருக்கே அட்ரஸ் பண்ணுறாரு. கணம், அதாவது நகர பிதா அவர்களுக்கு, மேயருக்குன்னு சொல்லி அவரே மேயர்ன்ற பேரை போட்டு, இந்த கவுன்சில் ஊருடைய பேரை போட்டு, டேட்டை போட்டு, இவருடைய பேர் எடுத்து பேருக்கு ஒரு கடிதம் எழுதி அதில் சைன் பண்ண சொன்னார். சைன் பண்ண சொன்னால் அவர் சொன்னார், எனக்கு சைனும் பண்ண தெரியா. சரி, இது பண்ணி இங்கே கையில் விரலில் வச்சு அடிச்சிட்டார். சைனும் சரி. சரி, போயிட்டு வாங்கோ, நாளைக்கு மீட்டிங் இருக்குது, மீட்டிங் இந்த கடிதத்தை கொடுக்குறேன், இந்த கடிதத்தை மீட்டிங்கில் கொடுத்து இன்ஷா அல்லாஹ் இதே சரி வரும், பாஸாக்கி தந்துடுறேன் என்று சொல்லி அவர் அனுப்பிட்டார். அவரும் சந்தோஷமாக போய்த்தார். எங்கள்கிட்ட கேட்டார், எங்களோட உஸ்தாதுமார்கள் கேட்டாங்க, நாளைக்கு மீட்டிங் இந்த கடிதத்தை எடுத்து போடுவாங்க, அதே உயர் அதிகாரியினுடைய சபையில் இந்த கடிதம் வாசிக்கப்படும், இந்த கடிதம் ரிஜெக்ட் பண்ணப்படுமா? இந்த கடிதத்தை ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அந்த சபையில்? கடிதத்தை பாஸ் பண்ணுறவன் தான் கடிதத்தை எழுதியிருக்கிறான். கடிதத்துக்கு இதை செஞ்சு கொடுக்கணும் என்று சிபாரிசு பண்ணுறவரே தான் கடிதத்தை எழுதியிருக்கிறார். குர்ஆனில் வரக்கூடிய துஆக்களும் அப்படித்தான். எந்த துஆவை சொல்லி நீ மன்னிப்பு கேட்பாயோ நான் மன்னித்து விடுவேன், இந்த துஆவை சொல்லி கேளு பாவ மன்னிப்பு, இந்த துஆவை சொல்லி கேளு கஷ்டத்திலிருந்து விடுபடுறதுக்கு. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். கஷ்டமாக இருக்குதா வாழ்க்கையில்? பிரச்சனையா? இருளுக்கு மேலே இருளா? சிக்கலுக்கு மேலே சிக்கலா? அது யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அனுபவிக்காத சிக்கலா நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க. அவர் எங்கிருந்தார்? லுலுமாத்துன், இருளுக்கு மேலே இருள், இருளுக்குள்ள ஒரு இருள், கடல் ஒரு இருள், ஆழ்கடல், மீண்ட வயிற்றுள்ளுக்கு இரவு நேரம். அல்லாஹ்ட்ட துஆ கேட்குறாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நோய்வாய்ப்பட்டிருக்கிறீங்களா? இன்னி மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஹதரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ், எனக்கு ஒரு தீங்கு, ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை வந்திருக்குது யா அல்லாஹ், நீயோ இறக்கமுடையவன், கருணையுடையவன் யா அல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அந்த அதிகாரி, உயர் அதிகாரி, அவருடைய கைப்பட எழுதின கடிதத்தை எப்படி அவர் நிராகரிக்க மாட்டாரோ, அதை விடவும் உயர்ந்தவன்
அவரை விடவும் உயர்ந்த அதிகாரி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனாக சொல்லித் தந்த துஆக்கள்.